விசிகாவை திமுக சிதைக்க பார்க்கிறது, அந்த கட்சி தொடர்ந்து இழுத்தடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி, அண்ணாமலை போன்றவர்களாம் தொடர்ந்து விமர்சனம் செய்துட்டு வந்தாங்க. கூட்டணி குறித்தும் விமர்சனம் பண்ணிட்டு இருந்தாங்க. இது எப்படி சார்? விசிகா சிதைக்கப்படும் அளவுக்கு பலவீனமான கட்சி இல்லை என்று நான் நம்புகிறேன். மக்களின் ஏகோபித்த ஆதரவை பெற்று நாளுக்கு நாள் வலுப்பெற்று வருகிற ஒரு மாநில கட்சி. அவ்வளவு இலகுவாக யாராலும் இந்த கட்சியை சிதைத்துவிட முடியாது. அதற்கு ஒருபோதும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி இடம் கொடுக்காது. எங்கள் சுயநலத்தை விட, எங்கள் கட்சியின் நலன்களை விட, தனிநபர் நலன்களை விட, சமூக நலன்கள், மாநில நலன்கள், தேச நலன்கள் ஆகியவற்றை நாங்கள் முன்னிறுத்தி பார்க்கிறோம். ஆகவே மற்றவர்களுக்கு எங்கள் நிலைப்பாடு பலவீனமாக இருக்கலாம், ஆனால் எங்களுக்கு தெரியும் எங்கள் பலம் என்ன, பலவீனம் என்ன என்று எல்லாவற்றையும் கணக்கில் கொண்டுதான் நாங்கள் இந்த முடிவை எடுத்திருக்கிறோம். எங்களோடு இருக்கிற எல்லோரும் மனநிறைவோடு இடங்களை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்கிற விட்டு கொடுக்கும் உளவியலோடு தான் இதை நாங்கள் அணுகியிருக்கிறோம். மற்றவர்களை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை. எங்களுக்கு இவ்வளவு இடங்கள் வேண்டும் என்று நாங்கள் அடம்பிடிக்கவில்லை, பிடிவாதம் செய்யவில்லை. மற்றவர்களுக்கு என்ன தரப்போகிறீர்கள் என்றெல்லாம் நாங்கள் ஒப்பீடு செய்யவில்லை. மற்றவர்களுக்கு எத்தனை தொகுதிகளை தந்திருக்கிறீர்கள் என்று நாங்கள் ஒப்பிட்டு எந்த விவாதத்தையும் நடத்தவில்லை. ஆகவே திமுக இருக்கிற இடத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி இருந்து எல்லாவற்றையும் நாங்கள் சீர்தூக்கி பார்க்கிறோம். திமுகவுக்கு அந்த பொறுப்பு இருக்கிறது, எங்களுக்கு அந்த பொறுப்பு இல்லை என்று நாங்கள் அதை தட்டி கழிக்க முடியாது. கூட்டணிக்கு திமுக தலைமை தாங்குகிறது என்றாலும் கூட அந்த இடத்திலிருந்து திமுக எப்படி எல்லாவற்றையும் அணுகுகிறதோ அதே போல விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் அந்த இடத்திலிருந்து எல்லாவற்றையும் நாங்கள் சீர்தூக்கி பார்க்கிறோம். அந்த அடிப்படையில் தான் எங்களோடு பயணிக்கக்கூடிய எல்லோருக்கும் மனநிறைவான இடங்களை தர வேண்டும் என்பதையும் கூட நாங்கள் சுட்டிக்காட்டியிருக்கிறோம். ஆகவே இந்த முடிவில் யாரும் எங்களை வீழ்த்துவதற்கோ பலவீனப்படுத்துவதற்கோ ஒருபோதும் இடமில்லை. அந்த அளவுக்கு இடம் கொடுக்கிற அளவுக்கு நாங்கள் பலவீனமாகவும் இல்லை. எங்க புதுச்சேரியில் ஒரு இழுபறிக்கு ஒரு கூட்டணி குழப்பத்திற்கு வந்து காரணம் காங்கிரஸ். நீங்க வந்து தனிச்சு போட்டிக்கிற ஒரு முடிவு இல்லை. காங்கிரஸுடைய அணுகுமுறையில் எங்களுக்கு ஒரு அதிருப்தி இருக்கிறது என்பதை நான் வெளிப்படையாக சொல்ல விரும்புகிறேன். புதுச்சேரியில் கடைசி நிமிடம் வரையில் வேட்புமனு தாக்கல் செய்கிற வரையிலும் கூட ஒரு முடிவுக்கு வர முடியவில்லை என்று சொன்னால் எப்படி எங்களை போன்ற அமைப்புகள் ஒரு முடிவெடுக்க முடியும்? ஒரு தொகுதி என்று ஒதுக்கிய பிறகு வெளிப்படையாக நாங்கள் கூட்டணி முடிவுக்கு ஏற்ப, ஒப்பந்த முடிவுக்கு ஏற்ப செயல்பட தயாராக இருக்கிறோம் என்பதை வெளிப்படுத்த வேண்டிய பொறுப்பு, உறுதிப்படுத்த வேண்டிய பொறுப்பு கூட்டணிக்கு தலைமை தாங்குகிற காங்கிரஸுக்கு, பாண்டிச்சேரியை பொறுத்தவரையில் அது 16 இடங்களில் போட்டியிடுகிறது, காங்கிரஸுக்கு உள்ளது. ஆகவே அங்கு ஒரு குழப்ப நிலை இன்னும் நீடிக்கிறது. அதில் இன்னும் சொல்லப்போனால் திமுக போட்டியிடக்கூடிய ஒரு 4-5 தொகுதிகளிலும் காங்கிரஸ் வேட்புமனுக்களை திரும்ப வருமா என்கிற சந்தேகம் உருவாகி இருக்கிறது. அவர்கள் ஃப்ரெண்ட்லி ஃபைட்டிங் என்கிற பெயரில் நீங்களும் நில்லுங்கள், நாங்களும் இந்த 4 இடங்களில் நிற்கிறோம், யார் வெற்றி பெறுகிறார்களோ தேர்தலுக்கு பிறகு நாம் ஆட்சி அமைக்கிற போது ஒப்பந்தம் செய்து கொள்வோம் என்பதை போன்ற வாதங்களை செய்கிறார்கள் என்றும் கேள்விப்படுகிறோம். ஆகவேதான் எங்கள் தோழர்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுத்து நாங்கள் தனித்து போட்டி என்று அறிவித்திருக்கிறோம். காங்கிரஸ் வந்து ஆட்சியிலே இல்லை, பல மாநிலங்களுடைய ஆட்சி இழந்திருக்காங்க. ஆனால் மறுபுறக்கூடிய பாஜக மாநிலம் பல்வேறு மாநிலங்கள் ஆட்சி கொடுத்தாங்க, 15 வருஷமாக ஆட்சியில் இருக்காங்க. அந்த கட்சி கூட்டணிக்கு மதிப்பு கொடுத்து 10 தொகுதியில் குறைச்சிக்கிறாங்க. ஆனால் காங்கிரஸ் அவங்களுடைய நிலையை அறியாமல் தொடர்ச்சியாக கூட்டணி கட்சியில் அழுத்தம் போட்டு தங்களை நிரூபிச்சுக்க முயற்சி பண்ணுறாங்க நினைக்கிறேன். இந்த கேள்விக்கு நீங்கள் காங்கிரஸ் தலைவரிடம் தான் விடையை எதிர்பார்க்க வேண்டும். இதை நாங்கள் கருத்து சொல்ல எதையும் விரும்பவில்லை. எது பாண்டிச்சேரி சொல்கிறீங்களா? இல்லை, அவங்க பொதுவாக டெல்லியிலேருந்து தான் எல்லா முடிவும் எடுப்பாங்க. மாநிலங்களில் அது பாண்டிச்சேரியாக இருந்தாலும் தமிழ்நாடாக இருந்தாலும் இறுதி முடிவு எடுக்கிற நிலை தேசிய கட்சி என்கிற முறையில் காங்கிரஸ் டெல்லியிலிருந்து தான் கடைசி நிலைப்பாட்டை அறிவிப்பார்கள், முடிவை அறிவிப்பார்கள். காங்கிரஸ் தலையிடாமல் இருக்கிறது என்று சொல்ல முடியாது. காங்கிரஸ் தலையிடுகிறது. ஆனால் புதுச்சேரியில் இன்னும் ஒரு குழப்ப நிலை இருக்கிறது என்பதனால்தான் நாங்கள் இதை தெளிவுபடுத்த வேண்டிய தேவை இருக்கிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.